ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலரகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வராகி அம்மன் கோவில் வானகரத்தில் இருக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்த மறக்காதீங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து அடையும். சரி வாங்க, வராகி அம்மன் கோவில் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வானகரம் ஓடமா நகர் வானகரம் மெயின் ரோடுங்க. இவ்வளோ தான் இதோட அட்ரஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வானகரத்துக்கிட்ட போயிட்டு அங்கே யார்கிட்டையாவது கேட்டால் கூட சொல்லுவாங்க. அதாவது போரூர் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜு கீழே தாங்க கோவில் இருக்குது. ஸோ வானகரம் கிட்டே போயிட்டு யார்கிட்ட கேட்டாலுமே வராகி அம்மன் கோவில் சொல்கிறாங்கங்க. அந்த இடத்துல வராகி அம்மன் கோவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. இது ஒரு தனியால் தாங்க எடுத்து நடத்துகிறாங்க. பஞ்சமி திதியில் தேங்காய் தீபம் போடும்போது அவ்வளோ கூட்டம் இருக்குமா கோவிலுக்குள்ளே. கோவிலில் பார்த்திங்கன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாமே வந்துட்டு நோட் புக்ஸு, பென்சில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் ஒரு தானம் கொடுக்குறாங்களாங்க. நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது கோவில் கட்டுமான பணிக்காக ஏதாவது உங்களால் செய்ய முடிஞ்ச உதவி ஏதாலும் நீங்கள் செய்யலாங்க. கோவிலோட டைமிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 7 to 10ங்க, ஈவினிங் 5:30 to 7:30ங்க. இவ்வளோ தான் இதோட டைமிங். இவ்வளோ நேரம் தான் கோவில் திறந்துருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா வராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது போயிட்டு வாங்க. ரொம்பவே ஒரு அமைதியான இடங்க. நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நமக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. நான் வராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு. அது ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு மன வருத்தத்தோடு போகும் பொழுது அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது நமக்கு ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்குங்க. கோவிலுமே ரொம்ப நீட்டாக சுத்தமாக இருக்குது. ஒரே ஆளே நிர்வகித்தாலுமே ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்காரு கோவிலை. உள்ளேயே குடிக்கிறதுக்கும் தண்ணி வச்சுருக்காங்கங்க. ஒரு ஷெட்டு மாதிரி தான் போட்டு கோவில் இருக்குது. ஸோ கோவிலை வந்துட்டு கட்டுறதுக்கான இன்னும் அதுக்கு ஒரு உதவித்தொகை யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நல்ல கோவில் கட்டி அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக அமையும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோவில் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. வெளியில் அர்ச்சனைக்கு ஒரே ஒரு கடை தாங்க இருக்குது. அந்த கடையில் நம்ம அர்ச்சனைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம். அங்கேயே எல்லா பொருளுமே இருக்குது. அங்கேயே எழுதி கூட வச்சுருக்காங்க, கோவிலில் நம்ம சுவாமிலாம் கூப்பிடக்கூடாது, ஐயான் தான் கூப்பிடணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே அமைதியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு அந்த கோவில் பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுனாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் நிறைய கோவில்கள் பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.